பம்பரம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர்த்துக்கு தெரியுமானே தெரியல. அப்பவெல்லாம் 90s கிட்ஸ் அந்த டைம்ல ஸ்கூல் விட்டு வந்த உடனே அந்த பம்பரத்தை எடுத்துட்டு போய் விளையாடுறது, பையன் கூட சேர்ந்துட்டு ரவுண்டு கட்டி அதுக்குள்ள பம்பரம் விடுறது, அந்த மாதிரி விளையாடுவாங்க. கேர்ள்ஸுமே எல்லாருமே சூப்பராவே பம்பரம் விடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான கேம் தான். ஆனா இந்த ஜென்ரேஷன்ல இப்போ பம்பரம்னா என்னன்னே சில பேர்த்துக்கா நிறைய பேர்த்துக்கே தெரியறது இல்ல. அப்புறம் வீட்டுல பம்பரம் பாப்பா காலையில நேரத்திலே போய் கடையில வாங்கி விடுறது, எப்படி விடுறதுன்னே தெரியாம விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் வீட்டுல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில பால் இந்த மாதிரி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இந்த சம்மர் டைம்ல சளி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அது சில பேர்த்துக்கு இந்த டைம்ல கண்டிப்பா வரும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு உணர்த்தியா கொஞ்சம் சுருக்குன்னு கொள்ளு பருப்பு ரசம், கொள்ளு ரசம் வச்சு குடிச்சா நல்லா இருக்குன்ட்டு அதுதான் செஞ்சு சாப்பிட்டோம். ஆனா குளிர் ரசம்னாலும் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரிதான் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். பட் நம்மளுக்கு அந்த குளிர் ரசம்னாலே ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சு சாப்பிட்டு இருந்தோம். இடையில பாப்பா வந்து நான் இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தான். இந்த பாட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நெட்ல வைரல்ட்டு ரொம்பவே வைரல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பாடினாங்க. இந்த பாட்டு எப்படி மனப்பாடம் பண்ணான்னு தெரியல. அதே புக்ல இருக்கிற மெமரி போயம் மனப்பாடம் பண்ணு, ஏபிசிடி மனப்பாடம் பண்ணு, டேபிள்ஸ் எல்லாம் படிச்சு சொல்லு அப்படின்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க மேடம். ஆனா இந்த மாதிரி சினிமா பாட்டு, நெட்ல வர்ற பாட்டுனா மட்டும் ஈஸியா மைண்டுக்குள்ள வந்துரும். அப்புறம் எப்படியோ அப்படியே ஃபன் மூடு போயிடுச்சு. அப்புறம் நைட் ஷிஃப்ட்டுக்கு அண்ணாக்கு நைட் டின்னருக்கு பேக் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் கோல்டுனால பெப்பரும் பூண்டும் போட்டு பூண்டு ரைஸ் பண்ணிட்டு முட்டைக்கோஸ் பொரியல்லே கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போட்டு நைட் டின்னருக்கு சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த சம்மர் ஹாலிடே வந்தாலும் வந்துச்சு, ரொம்பவே போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. தினமும் வெளியும் போக முடியாது. வெளியே போனா சரியான ஹீட்டு, அவ்வளோ வெயில். அதனால வெளியும் போக முடியாம வீட்டுக்குள்ளேயும் ரொம்ப போர் அடிச்சு ரொம்ப இதா போகுது. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.